இன்றைக்கி பெரம்பலூர் போக வேண்டிய வேலை இருந்தது. அதனாலே காலையில் பசங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வந்து லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. தயிர் சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய், ஆப்பிள் தான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு கொள்ளு, பச்சைப்பயிறு, குதிரைவாலி, பாரம்பரி அரிசி எல்லாம் போட்டு ஒரு முக்கியம் தான், கார முக்கியம் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதை தான் காலையில் சாப்பிட்டு பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. நாங்களுமே அவங்கள அனுப்பிச்சிட்டு எனக்கு ஒரு டெமோ இருந்தது. அங்கே வந்து மக்களை பார்த்து பேசிவிட்டு நான் நேராக பெரம்பலூர் கிளம்பிட்டேன். காலையில் போகும்போது சாப்பிடாமே கிளம்பிட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு பெரம்பலூர் போகிற வழியிலே ஒரு பெரிய தென்னந்தோப்போட ஒரு பண்ணை இருக்குது. அங்கே வந்து ஒரு இளநீ வந்து 25 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அங்கே வந்து ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு அங்கே வந்து நார்மலாக வெறும் இளநீ மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சும்மா ஒரு டென்ட்டு போட்டு இப்போ ஒரு பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே, எண்ணெய், நாட்டு சர்க்கரை, கிட்டத்தட்ட ஒரு குட்டி மளிகை கடை மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே ரோட் சைட் போகிறவங்க எல்லாமே நிறுத்தி வேணுங்கிறத வாங்கிப்பாங்க. இளநியுமே சீப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்கிறதால எல்லாருமே நிறுத்தி குடிப்பாங்க. நாங்கள் அப்புறமே வந்து இடியாப்பம் வந்து சாப்பிட்டுட்டு அஸ்வின்ஸில் சாப்பிட்டுட்டு எங்களோட வேலைக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய்ட்டு முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு வந்தவுடனே எஸ்எஸ் ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் செலக்டடாக வந்து இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு, ஆனால் எதுவுமே எனக்கு அப்போ அவைலபிளாக இல்லை. அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, காய்கறி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. ஹைப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு பார்க்குறது எல்லாமே எடுக்கணும்னு தோணும். நம்ம எடுத்துகிட்டு வர அமௌண்ட்டுமே காலியாகிடும். முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான்டாக இதுதான் எடுக்கணும் அப்படின்னு உள்ளே போயிட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துடணும். அதான் சேஃப்.